குறையும். அதே 300 ஆட் ஆகும்போது என்னன்னா இந்த ப்ரீப்ரஸ் ஒர்க் டிசைனிங் வரும் பார்த்தீங்களா, இது நீங்கள் 5000 காப்பியாக இருந்தாலும் இதே ரேட்டு தான், 50 காப்பியாக இருந்தாலும் இதே ரேட்டு தான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு இருந்தால கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது அது ரொம்ப கவனமாக இருக்கும். எந்த ஃபீல்டு நீங்கள் எதுக்கு போனாலும் சரி, ஃப்ளக்ஸு போனாலும் சரி, ஃப்ளக்ஸே போகிறோம், அதை வந்து கேட்குறாங்க, ஒரு பீஸ் கேட்குறாங்கன்னா அது ரேட் வைப்போம். இதே 10 பீஸ் கேட்குறாங்கன்னு டிசைன் ஒன்று தான், அப்படியே மல்டிபிள் தான். மல்டிபிள்னா அந்த சைஸை வச்சுக்கணும்னா ஸ்லிப் வச்சுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் அது கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது முதல்ல நீங்கள் பண்ணலாம். அதுக்கு பேப்பர் குவாலிட்டி தெரிஞ்சுக்கணும். பேப்பர் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு. ஸோ அப்போ பேப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு என்னென்ன தெரியும்? நார்மலாக ஒயிட் பேப்பர் பார்த்துருக்கீங்களா? ஒயிட் பேப்பர் பார்க்கணும். நம்ம இந்த காப்பியர் பேப்பர் பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி ஒயிட் பேப்பர் பார்க்கணும். ஒயிட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் இருக்கும், திக்கு இருக்கும், 2 பேப்பர் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ரேட் வரும், இதுக்கு ஒரு ரேட் வரும். ஸோ பேப்பர் வந்து என்ன பேப்பர்னு பார்க்குறீங்க. ஒயிட்டுக்கு அப்புறம் கலர் பேப்பர். கலர் பேப்பரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் வந்து இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் இருக்கும். இதில் ஒயிட்டில் வந்து ஜேகே பாண்டுன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். ஸோ அடுத்தது கலர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5 கலர் பேப்பர் இருக்கும். பிங்க்கு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ, ரோஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த 5 கலர் இதுதான் பிங்க்கு, இது ஒன்று தான். இதுக்கு பதிலாக 1 2 3 4 5வது கலர் வந்து ஒயிட். அடுத்தது ப்ளூ, எல்லோ. சார்ட் போர்டில் 5 கலர் இருக்கும். அதே 5 கலர் தான் பேப்பரில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் பார்க்குறோம், கலர் பேப்பர் பார்க்குறோம், போர்டு பேப்பர் பார்க்குறோம். இது இல்லாமல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வளவலன் பேப்பர் பார்த்துருப்பீங்க தெரியுமா? ஆர்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஆர்ட் பேப்பர் இது மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இது மாதிரி வளவலன் பேப்பர் இருக்கும். இல்லை, லேமினேட் பண்ணுறது அது அடுத்த ப்ராசஸிங். பேப்பரே வளவலன் பேப்பர் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஆர்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் பேப்பரில் வந்து ஒயிட் ஆர்ட் இருக்குது, சாண்டல் ஆர்ட் இருக்குது, 2+ ஆர்ட் இருக்குது. ஒயிட் ஆர்ட்னா வெள்ளை கலரில் இருக்க பேப்பர் ஒயிட் ஆர்ட். அடுத்தது சாண்டல் ஆர்ட்னா இந்த சந்தன கலரில் இருக்கும். இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சந்தன கலரில் இருந்துச்சுன்னா சாண்டல் ஆர்ட். அடுத்தது 2+ ஆர்ட்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பிங்க்கு, ஒரு பக்கம் எல்லோ. இது 2+ ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேப்பர் குவாலிட்டி பார்த்துட்டீங்க. அவங்கள்ட்ட என்ன பேப்பரில் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டோம். அடுத்தது எங்கே போகிறோம்? சைஸில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக A4 பார்த்துருக்கீங்க இல்லையா? A4 1க்கு 4ன்னு சொல்லுவாங்க. டிம்மிலாம் சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா? டிம்மி ஒரு பேப்பர் ஃபுல் சைஸில் டிம்மிங்கிறது ஒரு ஃபுல் ஷீட்டாக இருக்கும். அதில் 4 பீஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 4. அதே 1க்கு 5 பீஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 5, 1க்கு 6, 1க்கு 8, 1க்கு 12, 1க்கு 16 இந்த மாதிரி சைஸில் இருக்கும். 1க்கு 5 பீஸ் வரும். 1க்கு 5 மடிக்கணும். அது ஒரு இதில் 5 பீஸ் வரும். A4ல 1க்கு 4 வருது, 1க்கு 4 வரும். 1க்கு 5ன்னு ஒரு சைஸ் இருக்குது. பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு பேப்பர் 5 பீஸ் வரும். ஒரு ஷீட்டில் வந்து 5 பீஸ் எடுப்பாங்க. 1க்கு 5 தான் சொல்லுவாங்க. அது A4ன்னு வராது. A4ங்கிறது 1க்கு 4, A5ங்கிறது 1க்கு 8, A5 அப்படின்னு சொல்லுவாங்க. A4, A5, A3ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெத்தட் வேறு, இது வேறு டைப்பு. இது வந்து டிம்மி பேப்பர் இருக்குல்ல, டிம்மி சைஸ். டிம்மி
ஆமாம், 4 ஒன்றுக்கு இந்த பெருக்கல் போட்டுக்கோணும்ல, ஒரு இதுக்கு 4, ஒரு இதுக்கு 5, ஒரு இதுக்கு 6, ஒரு இதுக்கு 8, 10, 12, 16 சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபுல் ஷீட்டை டிம்மி ஷீட்டை மணிக்கு ஷீட் காட்டுறோம். இதுதான் டிம்மி ஷீட் இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே வச்சோம்னா டிம்மி, இதை ஹாஃப் ஆக்கிட்டோம்னா ஹாஃப் டிம்மி. ஹாஃப் டிம்மிங்கிறது தான் A3. 1க்கு 2 வந்து A3, 1க்கு 4 A4. இது ஹாஃப் டிம்மி. இது டால் ஹைட், அது தெரியும் உங்களுக்கு. இது 4ஆம் மனுஷன்னா A4 இல்லை சார். இது அப்படியே இப்படி மனுஷன்னா 1க்கு 8, 1க்கு 16 வரும். இது வரும், அடுத்தது வரும், ரசியாக வரும். இது அப்படியே டபுளாக மடிச்சுக்கிட்டே வரும், அது வரும். இது வந்து சார் 1க்கு 16 வரைக்கும் வரலாம். சார் அடுத்தது வந்து நீங்கள் கேட்குற இந்த 1க்கு 2, 4 இருக்குல்ல, இதுக்கு நடுவில் 1க்கு 3ன்னு ஒன்று என்ன வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா 3, 6 இதை வந்து 3ஆம் வரைக்கிறது. எப்படி வரைக்கிறதா இங்கே இருக்க, இதை அப்படியே நீங்கள் ஈக்குவலாக 3ஆம் வரைக்கிறது. இது 1க்கு 3 வால் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து வால் சைஸ். பிரிண்டிங் லைன் நீங்கள் வந்து 1க்கு 3 வால் சைஸ் லைன் சொன்னீங்கன்னா இந்த இதை கொடுப்பாங்க. இது அப்படியே 2ஆம் வரைச்சோம்னா 1க்கு 6 வருதா, 1க்கு 6. இது 2 அப்படியே வச்சிங்கன்னா 1க்கு 12. இப்போ இது வந்து 1க்கு 5 அது 5 இல்லை, 5 படிச்சு காட்டலாம். இப்போ இது ஓகே உங்களுக்கு? 1க்கு 12 வருதா? இது எதில் அதிகமாக பார்த்துருக்கீங்க? நன்கொடை ரசீது பார்த்துருக்கீங்களா? பில் புக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 12 தான் கேட்பாங்க. எங்கேயுமே அதிகபட்சம் பில் புக் வந்து நன்கொடை ரசீது போகிறவங்க, கோயில் நோட்டீஸு, பள்ளிவாசல் ரசீது எல்லாமே ஸ்டாண்டர்டாக இதில் தான் கேட்பாங்க. அது பாருங்க. இப்போ வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக ரிஸ்காகவும் நிறைய பேர் எதிர்பார்க்குற 1க்கு 5 சைஸ் பார்க்கணும். ஜெய் வாங்க, இதை வந்து இப்படி பண்ணிக்கணும். இங்கே இந்த கிராஸ் இருக்குல்ல, தெரியுதா? கிராஸில் மடிச்சுட்டு திரும்ப இப்படி மடிக்கணும். மடித்து போட்டு போட்டிங்களா? போட்ட பிறகு இப்படி எடுத்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. அது சார் 1க்கு 5 இப்படி தான் இருக்கும். 1க்கு 3 ஈக்குவலாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஒரு கார்னரை ஃபோல்டு பண்ணணும். ட்ரையாங்கிள் வரும்ல, ஓகே சார், ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு இந்த ட்ரையாங்கிளை ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த லென்த் இருக்குல்ல, இந்த ஹைட்டு, இந்த லென்த் இருக்குல்ல, இந்த ஹைட்டும் இது அப்படியே உங்களுக்கு 1, 2, 3 பீஸு. இந்த இதை வந்து 2ஆக வைக்கிறோன்னா இந்த வெட்டு கிடைக்கும். 1க்கு 5 எடுக்கும்போது நம்ம பேப்பர் எழுதுறதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வேஸ்ட்டு, அதை வந்து இதில் தான் 1க்கு 5 வெட்டினா மட்டும்தான் அந்த வெட்டு கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா, அது தனியாக தான். அது வந்து டிஃபால்ட்டாக 1க்கு 5 வெட்டும் போது ஒரு வெட்டு தனியாக வாங்க. இங்கே 2 பீஸு, இதில் 1, 3 பீஸ். அந்த சார் இந்த 1க்கு 5 2ஆக மடிச்சாக்கா 1க்கு 10. அந்த சார் ரொம்ப அந்த அளவுக்கு பழைய ஆளுங்களாம் பயங்கர டேலண்டாக இருக்காங்க. இப்போ உள்ள ஃப்ரெஷர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு ஷோவாக இருப்பாங்க. ஆனால் பழைய கிளாஸ் எடுத்ததை 2ஆம் மடிச்சிட்டிங்களா? இப்போ எனக்கு கோடு போட்டுட்டாங்க. கோடு போட்டேன்னா சரியா? இது 1, இது 2வது, 3வது பீஸ் வச்சா. ஆமாம், இதுதான் இந்த சைஸ்மா. இதுதான் உங்களுக்கு சைஸு. நீ அப்புறம் இவ்வளோ மடித்து வச்சுருந்தா எதுவும் தெரியும். புரியுதா? இது வந்து எக்ஸாக்டாக இங்கே பாருங்க, ஸ்கேல் இதை வச்சு காட்டணும். இங்கே இருக்குல்ல, இவ்வளோ இருக்கா? இப்போ இது வந்து இவங்க அப்படியே வருதா? இதை வந்து இதை கட் பண்ணிடுவோம். 3 பீஸ் எடுத்துட்டு அந்த ஐதருக்கு கொஞ்சம் கிடைக்கும் சார் எக்ஸ்ட்ரா. ஆமாம், இப்போ இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இது வந்து இதில் 2 பீஸ் எடுத்துருவோம். 1, 2 வருதா, ஒரு பிட்டு வருதா, இதுதான் 1. புரிஞ்சாமா?
சஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். பட் ஆனால் இதை மடித்து வெட்டி பார்த்தீங்கன்னா தான் நமக்கு புரியும். அப்போ சைஸ் உங்களுக்கு எல்லா சைஸும் தெரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? டிம்மி 1க்கு 2 A3 தெரிஞ்சிருச்சு, 1க்கு 3 தெரிஞ்சிருச்சு, 1க்கு 4 தெரிஞ்சிருச்சு, 1க்கு 5, 1க்கு 6, 1க்கு 8, 1க்கு 10. 10 ரெண்டாம் மடிச்சோம்னா 10. 1க்கு 5 மடிச்சோம்னா இப்போ இது வந்து 1க்கு 5, இது இப்படி ரெண்டாம் மடிச்சிங்கன்னா 1க்கு 10. எல்லா சைஸ்லையும் வயிறு கால் 2 இருக்கு. அதனால் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க. இதுதான் உங்களுக்கு நீளத்து பாட்டில் வேணும், அகல வாட்டத்தில் வேணும், மெயின்டைன் பண்ணி. ஸோ இது வந்து பேப்பர் சைஸ், ஓகேயா? இது வந்து டிம்மி சைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம்மி இல்லாமல் என்னென்ன சைஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே டிம்மி பார்த்துட்டோம். ஒரு சைஸ் வச்சுருந்தா டிம்மி, அதே சைஸ் இன்னொன்று வச்சுருந்தா டபுள் டிம்மி. ஏன்னா நிறைய பேப்பர் வந்து டிம்மியாக இல்லாமல் டபுள் டிம்மியாகவே வரும். சில கம்பெனி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைஸும் இன்னொரு சேர்ந்தே வரும். 5 வெட்டுறோம். டபுள் டிம்மியில் எத்தனை கிடைக்கும்? 10 கிடைக்கும். அந்த கால்குலேஷன் கரெக்டாக போடணும். அப்போ தான் பில் புக். இப்போ கஸ்டமர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கிறேன், அவங்க வந்து நம்ம டிம்மி சைஸ்லேயே பேசிட்டோம்னா டிம்மி சைஸில் தான் கால்குலேட் பண்ணணும். பேப்பர் வாங்கி வெட்டுறது அப்புறம். அதனால் டிம்மி சைஸில் பேசும்போது 1க்கு 5 புக்கு வந்து 2 புக்கு வேணும்னு வச்சுக்கேன். அப்போ 200 காப்பி. புரியுதா? 1க்கு 5ல் 2 பேடு கேட்குறாங்க. அப்போ 200 காப்பி. 200 காப்பிக்கு எப்படி ஃபுல் ஷீட் வேணும் சொல்லுங்கள். யாரோ உங்கள் என்ன சொன்னது சொல்லுங்கள். 1க்கு 5 பீஸ் எடுக்கிறோம், 200 காப்பி கேட்குறாங்க, 40 ஷீட் வேணும். ஸோ 40 ஷீட்னா 40 கணக்கு பண்ணுறாரு. 1 2 ஆட் பண்ணணும். வேஸ்டேஜுக்காக 2 ஷீட்டும் வந்து இருக்குது. நிறைய குவாலிட்டி. அது வந்து நீங்கள் தனியாக பார்க்கணும். அது பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இதோட கிளாஸ்